ஹலோ ப்ரோ, இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்சி. ஸோ திருச்சியில் இன்னைக்கு காவேரி ஆற்றில் தண்ணி நிறையா ஓடுதுன்னு சொன்னாங்க. அதுதான் போய் ஒரு குளியில் போட்டு வரலாம் அப்படின்ட்டு காவேரி ஆற்றுக்கு கிளம்பிட்டோம். வாங்க நம்மளும் ஆற்றுக்கு போகலாம், போய் குளிச்சுட்டு வரலாம். திருச்சி கிளைமேட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே பார்ப்போம். நான் இல்லைண்ணா தேன் வேண்டாம், நான் ஆற்றுக்கு போயிட்டுருக்கேன். ஸோ ஒரே இது என்ன நல்லெண்ணெயா தேனை நான் ஒரு ஆள் வச்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறேன். தேனை வச்சுட்டு நம்ம அண்ணன் மலைத்தேனை கொண்டு வந்திருக்காரு. அது என்னன்னு பார்க்கலாம். அப்படியே இருக்கட்டும்ண்ணா, அப்படியே இருக்கட்டும். வேண்டாம். இதுதான் அண்ணன் கொண்டு வந்திருக்கேன் மலைத்தேன். ஸோ வாங்க, நம்ம ஊர் ஸ்பெஷலு என்ன இங்கே இருந்த தேன் கொண்டு வந்திருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிகாஸ் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் மட்டும்தான் எனக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேட்டடாக இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுடைய வில்லேஜ் வந்து பார்த்திங்கன்னா திருச்சியிலேருந்து கொஞ்சம் உள்ள அவுட்டரில் இருக்குது. எங்கள் வில்லேஜிலேருந்து காவேரி ஆற்றுக்கு 3 கிலோமீட்ரு. நம்ம எல்லாருமே வந்து இப்போ ஆற்றுக்கு குளிக்கிறதுக்கு கிளம்பியாச்சு. போகிற வழியில் இருக்கிற ஷாப்ஸ் அண்ட் அந்த வீடுங்களை தான் உங்களுக்கு நான் ஃபோட்டோவில் போட்டிருக்கேன். இது எங்கள் வில்லேஜுக்கு வர பஸ்ஸு. ஆல்மோஸ்ட் நம்ம காவேரி ஆற்றை நெருங்கிட்டோம். இந்த டைம் காவேரி ஆற்றுல தண்ணி கம்மியாக தான் இருந்தது. லைக் குடிக்கிற அளவுக்கு தேவையான தண்ணி மட்டும்தான் அவங்க திறந்து விட்டுருந்தாங்க. இதுதான் காவேரியோட ஃபுல் வியூ. வாங்க காவேரி ஆற்றுக்குள்ளே போய் குளித்து நம்ம என்ஜாய் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா காவேரி ஆற்றுல தண்ணி இல்லை. எந்த சைடு பார்த்தாலும் நல்லா ட்ரையாக தான் இருக்குது. ஸோ பாருங்கள், இதுதான் இப்போ இருக்க காவேரி. நானே காவேரி ஆற்றுக்கு உள்ளே தான் நிற்கிறேன், காவேரி ஆற்றுக்கு நடுவில் தான் நிற்கிறேன். ஸோ இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல அகண்ட காவேரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அகண்ட காவேரி அப்படின்னா இருக்கிறதுலே நல்ல அகலமாக அகலம் ஜாஸ்தி இருக்க இடம் வந்து இந்த இடம் தான். ஸோ பாருங்கள், இந்த பாலம் வந்து எவ்வளோ தூரம் போகுது அப்படின்னு சொல்லி. இந்த ஒரு கரையிலேருந்து ஆற்றுக்கு நடுவில் தான் போகும். அதுக்கடுத்து செகண்ட் ஆஃப் இதே மாதிரி அந்த சைடும் வந்து லைக் இவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ இது வந்து அகண்ட காவேரி திருச்சி வந்து. ஸோ இதில் தான் போயிட்டுருக்கோம். பாருங்க, ஆற்று மண்ணில் தான் நடந்து போயிட்டுருக்கோம் நம்ம காவேரி ஆற்றுக்குள்ள. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிசம்பர் மாதம் வந்திருக்கோம். ஸோ டிசம்பரில் வந்து தண்ணி இன்னைக்கு ஒன்றுமே இல்லை ஆற்றுல. ஸோ ஆறும் வந்து நல்லா ட்ரையாக தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ஆறு ஃபுல்லாக நல்லா ட்ரை தான். இது வந்து சென்ட்ரல் அங்கங்கே தண்ணி ஓடிட்டுருக்கு. ஸோ தண்ணி க்ளீனாக இருக்குங்க. லைக் கண்ணாடின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் இருக்குது தண்ணி. ஸோ இப்போ இதில் தான் நம்ம குளிக்க போகிறோம். இதுவே கிட்டத்தட்ட நம்ம இடுப்பளவு ஆழம் இருக்கும். 5லேருந்து 6 அடி ஹைட்டுக்கு சென்ட்ரல் ஆழத்தில் போகும். ஏப்ரல் மே மாதங்கள்லாம் திருவிழா வச்சுருவாங்க. ஸோ ஊர் சைட்லாம் திருவிழா சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாசி கொடை. ஸோ மாசி மாதம் ஆச்சு அப்படின்னா திருச்சியை சுற்றி ஃபுல்லாகவே உங்களுக்கு திருவிழா சீசன் தான். இப்போ லைக் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆற்றுக்கிட்ட வந்தாச்சு. ஸோ தண்ணியோட அளவு கம்மி தான். பட் குழந்தைங்கள கூப்பிட்டு வந்து குளிக்கிறதுக்கு வந்து இது நல்ல சேஃப்னு தான் நான் சொல்லுவேன். அதே மாதிரி இப்போ இருக்க சுச்சுவேஷனில் திருடு எதுவும் போகிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. ஏன்னா நான் ஒரு தடவை கம்ப்ளீட்டாக என்னுடைய ட்ரெஸ் எல்லாத்தையுமே விட்டுருக்கேன். மொத்தமாக தூக்கிட்டு போயிட்டாங்க. என்னுடைய பேகு, மொபைலு, என் பர்ஸில் இந்த கேஷு கம்ப்ளீட்டாக எல்லாமே காலி. நியர்பை அப்போ எனக்கு ஒரு 50,000 ரூபா லாஸ் ஆச்சு. இப்போ அந்த எந்த இதுக்குமே பிரச்சனை கிடையாது. நம்ம வாட்டுக்கு வந்துட்டு நீட்டாக குளிச்சுட்டு போகலாம். ஸோ அதே மாதிரி குழந்தைங்க இருந்தாலும் குளிக்கிறதுக்கு நல்லா இருக்குங்க. பிகாஸ் ஆழம் கம்மி இல்லையா. ஸோ தைரியமாக நம்பி குழந்தைங்கள விடலாம். நம்மளும் நல்லா பீஸ்ஃபுல்லாக குளிச்சுட்டு கிளம்பலாம். தண்ணி லெவல் வந்து கம்மியாக தான் இருந்தது. பட் இருந்தாலும் தண்ணி நல்லா க்ளீனாக இருந்தது.
யூஸ்வலாக இவ்வளோ தண்ணி இருக்காது, இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் தண்ணி இருக்கும். பட் இந்த டைம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தண்ணியோட அளவு கம்மி தான். அந்த டைம் ஒரு தடவை திருச்சி வந்தீங்கன்னா காவேரி தண்ணி பாருங்கள், தண்ணி சூப்பராக இருக்கும். இந்த எக்ஸ்பீரியன்ஸும் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஈவினிங் மேலே வந்து லைக் மலைக்கோட்டை போகலான்னு இருக்கேன். அந்த வீடியோ வந்து உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். வாங்க என்னோடய வீடியோ எல்லாம் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிகாஸ் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் மட்டும்தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேட்டடாக இருக்கும். இது என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரி உங்களுக்கும் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்களும் கட்டாயமாக வந்து என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் வந்து கண்டிப்பாக பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய். ஓகே டன். அக்கா ஒரு ஹாய் சொல்லு. பிரியங்கா ஹாய். என்னடா